இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ஐட்டம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ஐட்டம். இந்த சுலபமான புட்டிங் எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்டென்ஸ்டு மில்க்கு பெரிய டின்னில் 1, அதே அளவுக்கு தண்ணி, முட்டை 7, வெண்ணிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன், கேரமல் பண்ண சுகர் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடிகனமான சாஸ்பேனில் நம்ம சீனியை உருக்கிடுவோம். அடுப்பை சிம்லேயே வச்சு அதை ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணும்போது சீனி அப்படி உருகிக்கிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ப்ரௌன் கலரில் வேணுன்றதுனால நான் தண்ணி சேர்க்கலை. அதை கருகவும் விடக்கூடாது. இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ நல்லா உருகிடுச்சு. உருகினதுக்கு அப்புறம் நம்ம அடுப்புலேயே வச்சுக்கிட்டு வேறு வேலையை பார்க்கக்கூடாது. நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் முதல்ல ஊற்றிடணும். சூடோடு ஊற்றினாதான் நமக்கு அப்படி ஃபுல்லாக செட் ஆகும். அதனால் இப்போ தேவையான அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். எனக்கு பெரிய டின் கண்டென்ஸ்டு மில்க்குன்றதுனால நான் 2 பாக்ஸில் இதை ஊற்றி செட் பண்ணுறேன். இப்போ நல்லா சுற்றி விட்டுடுங்க. எல்லா இடத்துலையும் பரவலாக படுற மாதிரி இருக்கட்டும். அதை அப்படியே செட் ஆகட்டும். அடுத்தது ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் பெரிய டின், அதாவது 375 கிராமில் உள்ள டின் எடுத்துருக்கிறதுனால நான் அதுக்கு 7 முட்டை, 7லேருந்து 8 முட்டை வரைக்கும் நம்ம இதில் சேர்க்கலாம். இப்போது எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ அடுத்ததாக இதை இப்போது நம்ம ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் பீட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் இதில் சேர்க்குறேன். வெண்ணிலா எசன்ஸ் தான் இதில் வாசனை நல்லா கொடுக்கும். வேறு எந்த எசன்ஸும் நீங்கள் சேர்த்துறாதீங்க. இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சும்மா ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணாலே போதும். அடுத்ததாக கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்கிறேன். இது எந்த பிராண்டடாக இருந்தாலும் சரி, இந்த கண்டென்ஸ்டு மில்க்கையும் இதோட விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த டின் அளவுக்கே நம்ம தண்ணி விட்டுப்போம். அதையும் நல்லா கலந்து இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. ரொம்ப நொரப்பொங்க அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 2-3 வாட்டி பிளெண்ட் பண்ணாலே போதும். இப்போ எல்லாமே மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே கேரமல் ஊற்றி செட் ஆக்கி வச்சுருக்கிற இதுக்கு மேலே நம்ம இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை கலவையை இதில் நம்ம ஊற்ற போகிறோம். டைரெக்டாக ஊற்றாமல் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடித்து விட்டிங்கன்னா அந்த மேலே பாருங்கள், இந்த திப்பு திப்பாக இருக்கும். அந்த முட்டையில் உள்ளதெல்லாம் மேலேயே தங்கிடும். இப்படி நம்ம வடிகட்டி ஊற்றினோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த ஒரு திப்பும் இல்லாமல் ஒரே ஈவனாக குக்காக இருக்கும். அது பவுலில் முக்கால்வாசிக்கு அதை ஊற்றிடுங்க. மீதி இருக்கிற பாலை அடுத்த ஒரு பவுல்லையும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ 2மே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ரைஸ் குக்கரில் வைக்க போகிறோம். ரைஸ் குக்கர்லேயும் வச்சு பண்ணலாம், அவன்லேயும் பேக் பண்ணலாம். இப்போ ரைஸ் குக்கர் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு மேலே கலவாடை போட்டிருக்கேன். கலவாடைக்கு மேலே நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுலை உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போடாமல் டைரெக்டாக நம்ம ரைஸ் குக்கர் மூடி போட்டு அதில் உள்ள வேர்வை தண்ணி உள்ளே விழுந்து அது வீணாக போயிடும். அதனால் உள்ளே ஒரு மூடி போட்டு மேலேயும் மூடி போட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. அதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அப்புறம் ஓரத்தில் உள்ளதை கத்தி வச்சு பிரித்து விட்டுட்டு ஒரு தட்டை மேலே கவுத்தி திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போது செட் ஆகிருக்கும் நல்லா. இது இன்னொன்று பவுலு, நான் நார்மலான சட்டியில் வச்சு பண்ணது. இப்போ பாருங்கள், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் இப்போ ரவுண்டாக நம்ம ரைஸ் குக்கரில் பண்ணதும். இப்போ இதுதான் ரைஸ் குக்கரில் பண்ணது. இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக ஈவனாக வெந்திருக்கு எல்லா பக்கமும்.
இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம். கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டென்ஸ்டு மில்க் பாட்டில் எப்போதுமே ஒரு ஸ்டாக் நம்ம வீட்டில் வச்சுட்டா சடக்குன்னு எந்த ஒரு கெஸ்ட் வந்தாலும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஈவனாக அழகாக குக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு பிசுரும் இல்லாமல் அழகாக கேக் கட் பண்ணி வர்ற மாதிரி இந்த புட்டிங் வந்திருக்கு. கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.